அசுரனான சூரபத்மன் மற்றும் அவன் சகோதரர்கள் தேவர்களை வென்று உலகையே ஆட்சி செய்தனர். அதனால் துன்பமுற்ற தேவர்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தனர். சிவபெருமான் தனது திருக்கண்களில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அவை சரவண புன்னை குலத்தில் சேர்ந்தன. அங்கு 6 வடிவங்களில் பிறந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் அவை ஒன்றிணைந்து ஆறுமுகன் முருகனாக ஆனார். முருகன் தன் வலிமையால் அசுரர்களை வென்று சூரசம்ஹாரம் செய்தார். சூரபத்மன் இறுதியில் முருகனிடம் சரணடைந்தான். அவனை கொன்றுவிடாமல் முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டார். இந்த யுத்தத்திற்கு பிறகு முருகன் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று தேவர்களின் பிரார்த்தனையால் திருமண பெருவிழா நடைபெற்றது. அங்கு முருகன் இந்திரபுத்திரியாகிய தெய்வானையுடன் கல்யாணம் செய்து கொண்டார். இந்த புனித மலை முருகனின் முதல் படைவீடு என போற்றப்படுகிறது.